நிக்கி சொல்லுவது இந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறோமா. இது போல் நீட்டாக துணி எடுத்து வெண்ணெய் மடித்து தையல் போட்டுடணும். தையல் போட்டு முடிச்சிட்டோன்னே ஒரு குச்சி எடுத்து இப்படி எடுத்து இப்படி திருப்பணும். இப்போது இதை வந்து ரெண்டாக மடிச்சுமே இப்படி வந்துடும். இது ஒரு நூல் எடுத்து இதுக்கு மேட்சாக சுற்றி இப்படி முடி போடணும். நம்ம பூ முடி போடுற போல் முடி போட்டோன்னே இது போல் ஃப்ளவர். இது வந்து இந்த டிசைன் வந்து நம்ம பேக் டிசைனுக்கு வைக்கிறோம், கைக்கு வைக்கணும். ரெண்டு மேட்சாக இருந்தால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பேக் டிசைனு இந்த ஃப்ளவர் எடுத்து இப்படி இந்த பக்கம் ஒரு தையல் இந்த பக்கம் ஒரு தையல் போட்டு மேலே வந்து இந்த லேஸ் இதுக்கு மேட்சாக லேஸ் வச்சு கவர் பண்ணணும். இந்த பிசிறு இல்லாமல் முடிச்சிட்டோன்னே பேக் நெக்குக்கு அழகான டிசைன் வந்துச்சு. இப்போ இதே போல் ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னே இப்படி ஆகிடும். அதுக்கு சென்டர் பாயிண்ட்டு நீட்டாக ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு மார்க் பண்ணி இது மேலே இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஃப்ளவர் நீட்டாக இது பாயிண்ட்டு நீட்டாக நம்ம வச்சு முதல்ல கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் இப்போது இப்படி வச்சு இதுக்கு நீட்டாக ஒரு தையல். இப்போ இப்படி நீட்டாக வச்சு நம்ம தையல் போட்டணும். இந்த பக்கம் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இப்போ இது மேலே லேஸு அப்படியே இது வச்சு இப்படி நீட்டாக தையல் பண்ணணும். இப்படி ஒரு தையல் இது மேலே ஒரு தையல் போட்டு இப்போ இதுக்கு டிசைன் பட்டன் நடுவில் அழகாக ஆயிடுச்சா. இப்போ அதே போல் பேக்குக்கும்